இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற 76வது குடியரசு தின விழா இப்போது நடக்க இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய தனித்திறமையை காட்ட இருக்கிறார்கள். அந்த வகையில் பேச்சு போட்டிக்காக ஒரு பையன் வந்திருக்கார். அதே மாதிரி பாடல் போட்டிக்காக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. முதலில் பேச்சு போட்டி நடக்க இருக்கிறது. இப்போது தம்பி வந்து அசத்துவார். ஆக இங்கே நீங்கள் வேற நான் வேற கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். இது நமக்கு கிடைச்ச வெற்றி. அந்த டங்ஸ்டன் கொண்டு வரப்ப சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், டங்ஸ்டன் வந்துருச்சுன்னா என் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே போல் டங்ஸ்டன் இன்னைக்கு வரல, நமக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. புரியுதா? குறுக்கிடுவது மன்னிக்கவும். பேச்சு போட்டியில் பேச்சை மட்டுமாக போட்டியாக இருக்கணும். அதாவது பேச்சுக்கு போட்டி அதுதான் இருக்கணும். சொந்த கதை சோக கதையெல்லாம் நீங்கள் வந்து பேசி விளம்பரம் இல்லை, அது இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? பேச்சு போட்டிக்கு என்ன தயார் செய்து வந்திருக்கீங்க? அந்த பேப்பர் இருக்கா? கையில் பேப்பர் வச்சுருக்கீங்களா? அதை மட்டும் பண்ணுங்க. அது அவ்வளோதான். அதுதான். அனைவருக்கும் வணக்கம். உலங்கவர் ஓவியபே, உற்சாக காவியபே, ஓடை நடுமலரே, ஒடியம்பூர் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே இனிய தென்றலே, உயிரே பலரவச சுவையே, மாணிக்க சுடரே, அப்படியெல்லாம் எங்களுக்கு கூற தோணுகிறது. எப்படி நல்லா இருந்துச்சா? நன்றி. அதே போல் உங்கள் வீட்டு பிள்ளையா நான் கேட்குறேன், எனக்கு ஆதரவு கொடுங்க. 2026 வருது, எலெக்ஷன். ரிஜெக்டட். நான் முன்னாடியே சொன்னேன், பேச்சுக்கு மட்டும்தான் போட்டியாக இருக்கணும். அதை தவிர்த்துட்டு தேவையில்லாத இப்போ கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது ரிஜெக்டட். போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டு போட்டி ரெடியாமா? போலாமா? எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் கொடுங்க. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்விக்கு பதில் கொடுங்க. சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர். தேர்தல் வாக்குறுதி 177. சொல்லாததெல்லாம் செய்யும் நம் முதல்வர். சொன்னதையாச்சும் செய்யுங்களேன். அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. இன்னமும் 9000 சப்ஸ்கிரைபர் வந்தா போதுங்க எங்களுக்கு 5 லட்சம். இன்னமும் 9000 சப்ஸ்கிரைபர் வந்தா போதுங்க எங்களுக்கு 5 லட்சம். சூப்பர். பாடல் போட்டியில் இந்த பெண்மணி சொந்த கருத்தை பேசினாலும் சொந்தமாக பேசியிருக்கிறார். அந்த மாதிரி இருக்கணும். அதனால் அவருக்கு நான் முதல் பரிசு வழங்க இருக்கிறோம். முதல் பரிசு பாடல் போட்டிக்கு. இதை பிடிப்பா, வாங்கிக்கோங்க போட்டா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஃபோட்டோகிராஃபர் சந்தோஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சில விவரங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சந்தோஷ். வணக்கம். இப்போ அண்ணனோட ஃபோட்டோ சர்ச்சை ரொம்ப பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அதை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஃபோட்டோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு உண்மையை நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த இடும்பு மூர்த்தின்னு ஒருத்தர் சமூக வலைதளங்களில் ஒரு 4-5 ஃபோட்டோ போட்டிருப்பார். அதாவது அண்ணன் பயிற்சி எடுத்த மாதிரி அந்த ஃபோட்டோ. ஆமாம், பார்த்தேன். அது பயிற்சியே கிடையாது. அப்புறம் நான் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் அது. உண்மைதான். நான் எடுத்துக்கிட்டு இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு வந்தாங்க. அந்த பையன், அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பையன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கே பாடி கார்டு மாதிரி அங்கே இருந்தவர். அவரும் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் நடித்தவர் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். இது துப்பாக்கியா, இது எப்படி எடுக்கணும் அப்படி இப்படின்னு இவர் கேட்கும்போது அந்த பையன் பயிற்சி கொடுத்துருந்தா அதை ஃபோட்டோவாக எடுத்து இதை புருடா விட்டு கதை கட்டி, அண்ணன் பயிற்சி எடுத்த போது AK-57 97 207 என்ன மாதிரி ஒன்று அடித்து விட்டு போடுறது தான் இது. தேவைப்பட்டால் இதற்கான வீடியோ ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. அப்படி, அதாவது இது ஃபோட்டோ மட்டும் வீடியோவும் இருக்குது. தேவைப்பட்டால் அதையும் நான் வெளியிடுவேன். சரி, இது ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா இன்னும் நிறைய கதைகள் சொல்லி கொண்டிருக்காரு. அந்த கதைகளை நீங்க எப்படி சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட வரைக்கும் ஆமை கறி தானே? ஆமா. நான் உங்களுக்கு வந்து பன்னிக்கறி மான்கறி கதை சொல்லவா? பன்னிக்கறி மான்கறி? ஆமா. அதாவது அங்க இருக்க ஒரு போராளி வந்து சோகமா உட்காந்துட்டு இருந்தாராம். இவர் என்னப்பா சோகமா இருக்குன்னு இவர் அண்ணன் போய் கேட்டாராம். சரி. அப்போ அவர் சொன்னாராம், பன்னிக்கறி எடுத்துட்டு வாங்கினீங்கன்னா நான் போய் பன்னிக்கறி எடுத்துட்டு வருவேன், அதோட முடிச்சிடலாம்ல. அது என்ன வந்து பன்னிக்கறி 5 கிலோ பன்னிக்கறி தான் வேணும், அதுவும் தென்னை மர காட்டுக்குள்ள இருக்க பன்னிக்கறி தான் வேணும் அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு. எனக்கு இது எப்படி, நான் போய் பிடிச்சி பார்த்து எடை பார்த்து போட்டுன்னு அப்புறமா ஓட விட்டு சுடவா அப்படின்னு அந்த போராளி அண்ணன்கிட்ட புலம்புனாராம். அங்கே இருக்க டைட்டான போர் சூழலில் இப்படி ஒரு புலம்பல் நடந்துச்சான். அப்போ அண்ணன் கேட்டாராம் அந்த போராளிகிட்ட, ஏன்பா என்கிட்ட சொல்கிற, உங்ககிட்ட தானே உரிமையாக சொல்ல முடியும், அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னு இவர் சொன்னாராம். இப்போ மான்கறிக்கு வரேன்.
மான் தடை செய்யப்பட்டிருக்கு தானே அப்படின்னு அதே போராளி அண்ணங்கிட்ட கேட்டாராம். ஆமாம் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஊர்லேருந்து தம்பி வந்துட்டு அண்ணன் சட்டத்தெல்லாம் விளக்கிடுவாரா, தம்பிக்காக மான் கறி நாங்கள் செய்யணுமா அப்படின்னாராம். இருக்கு இவர் சொன்ன கதை இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு இவர் சொன்ன கதை. கொஞ்சம் காண்டாவது தான். ஆமாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் அண்ணன் இந்த மாதிரி ஆயிட்டாரு, என்ன ஆச்சு அவருக்கு? அதாவது சின்ன வயசில் நம்ம வந்து கேடிவி பார்ப்போம். ஆமாம். ரட்சகன் படம் பார்ப்போமா? ஆமாம் பார்ப்போம். பார்க்கும்போது என்ன ஆகும், அந்த படத்தில் கோவம் வந்துச்சுன்னா நரம்பெல்லாம் முடைக்கும். ஆமாம் முடிக்கும். ஆமாம். உடனே மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு நரம்பு வருதா பாரு, இங்கே வருதா பாரு, எனக்கு கோவம் வருதா அப்படின்னுவோமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நரசிம்மா போட்டோடனே கண்ணு நீளமாக இருக்கா பாரு அப்படிலாம் நம்மளா கற்பனையாக வாழ்ந்துப்போம் அந்த கதையெல்லாம். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இவர் சின்ன வயசில் அந்த மாதிரி அங்கங்கே போய் யாருக்கோ நடந்தது எல்லாத்தையும் தனக்கு நடந்த மாதிரி, நான் தான் அந்த தம்பி, எனக்கு தான் அவர் சொன்னாரு, நான் தான் அதுன்னு இவர் மட்டுமே நம்பினது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அப்பாவி இளைஞர்களையும் நம்ப வச்சு அடிமுட்டால் ஆக்கி இன்னைக்கு ஒன்றுன்னா வெளியில் வரும்போது அப்போ தான் உணர்றாரு, ஓ இது நமக்கே நடக்கலையோ, இல்லை நமக்கு தான் நடந்துச்சுன்னு உணர மறுக்கிறார். இதுதான் அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை. அது முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் போனால் அது இந்த மாதிரியான பிரச்சனைகளில் உடனே ட்ரீட்மெண்ட் இப்போவே கிடச்சிரும். அப்படி ஆரம்ப காலகட்டத்திலே போனால் முடிச்சிடலாம். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, வணக்கம் மக்களே. நம்ம 76வது குடியரசு தினத்தில் வந்து நம்ம வந்து கால் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எல்லாருமே வந்து அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடியரசு தினத்தில் இந்த சமூகம், தமிழ்நாட்டு சமூகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து நாமக்கலுக்கு போக போகிறோம். பின்னாடியே எல்லாரும் நாமக்கலுக்கு வந்துருங்க. மக்களே, நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாமக்கலுக்கு வந்துட்டோம். நாமக்கல் கவிஞர்கள்லாம் வாழ்ந்த ஒரு பெரிய மாவட்டம் இது. இங்கே வந்து அந்த பக்கம் கூட்டமாக இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குடியரசு தினத்துக்கு கொடி ஏற்றுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா எவ்வளோ பற்று பாருங்க. ஆகா, அவங்களே வராரு, அதுலேருந்து ஒரு கூட்டத்தை வராரு ஒருத்தர், அவர் தான் அந்த கூட்டத்தை லீட் பண்ணுறாரு. அவர் வராரு, என்ன பண்ணுறாருன்னு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அது ஒரு விளாகாக சர்ப்ரைஸாக கொடுப்போம். வா 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 350, 450, 450, 550. வா 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 வந்து வாங்கிக்க. கம்மியாக தான் இருக்குது. சீக்கிரமா 350, 450, 350. லாட்ரிலாம் தடை பண்ணிட்டாங்க. என்ன வா 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 350, 450, 450, 450. வேணுமா? கம்மியாக தான் இருக்குது தம்பி, கம்மியாக தான் இருக்குது. வா 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 சீக்கிரமா வா. 350, 450. பீர் ஒன்று. பீரா? அப்படி போ, அங்கே போய் வாங்கிக்க போ. அங்கே இருக்கா? அங்கே போய் வாங்கிக்க. இங்கே வா. எத்தனை வேணும்? 2 போதும். 2ஆ? இங்கே சாப்பிட போறியா? நான் அப்படிக்கா போயிடுறேன். அப்படி போயிடல, சரி எடுத்து வாங்கிட்டு போ. சரி. இங்கே சாப்பிட்றதா இருந்தால் ஒன்று வாங்கிக்க, அங்கே போகிறதா இருந்தால் வாங்கிக்க, மொத்தமாக வாங்கிக்க. போ. என்னண்ணா கோட்டா வாங்கிக்க, போ. பேர் ஃபுல்லு வாங்கிக்க. இங்கே தான் ஒன்று தான். சரி போ, வாங்கிக்க. ஓடு வாங்கிக்க. ரைட் வாங்கிக்க. நான் அந்த பேண்ட் இல்லைண்ணே, நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கண்ணே. பிளாக்ல கிடைக்காத கஷ்டம், அதுதான் வேணும்னா என்ன பண்ணுறது? வேணா வாங்கி குடினா கிளம்பு. வா 350, 450. வா தம்பி, உனக்கு என்ன இது வேணாமா? சரி ரைட் வா. அப்போ நான் அந்த பக்கம் போ, நிற்காத, அப்படி போ. இதுக்கு பேசாமல் அந்த கடையில் பச்சை கலர் போர்டு இருக்கு, இந்த கடையில் சரக்கு கடை 24/7 பக்கத்துலேயே ஒன்று போட்டு விட்டுருலாமே. அப்போ இந்த விளம்பரம் வேற மண்டைக்குள்ளே வருது. எனக்கு இருக்க ஒரே கவலை, போதையினால் இந்த இளைஞர்கள் சீரழிகிறாங்க. அந்த விளம்பரம் வேற மண்டைக்குள்ளே வருது. எல்லா நாளும் சரக்கு மட்டும் கிடச்சிருதுப்பா. மக்களே, எல்லா இடத்துலையும் பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக விற்கிறாங்க. அயோக்கிய போய் ஐயோ, கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல். இது பிளாக்ல தானே விற்கிற? குடியரசு தினம் அன்னைக்கு ஓபன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியாதா? க்ளோஸ் பண்ணுங்க. இது வந்து பீடம்பள்ளியில இருக்கிற டாஸ்மாக். இந்த கடையில தான் வந்து காலையில இருந்து ஓடிட்டு இருக்குது. என்னையா இது, குடியரசு தினமா? என்ன இது? ஐய வேணாம். குடியரசு தினனாலே குழந்தைங்க தான். குழந்தைங்கிட்ட போய் கொண்டாடினா நமக்கு நிறைய நல்லது. அது இதெல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். இந்த தண்ணியவா இந்த குழந்தைங்க குடிக்குது? என்ன கொடுமை இது! இந்த ஸ்கூலை சுற்றி இருக்கிற எம்சி, எம்எல்ஏ, மினிஸ்ட்ரு, என்ன இந்த சமூகமாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க எல்லாருமே இந்த ஸ்கூலில் போய் ஒரு நாள் தங்கி இருந்து தண்ணியை குடிக்க சொல்லணும். அப்போ தான் தெரியும் அது என்ன அருமை என்னன்னு. இங்கே காட்டுற விளம்பரத்தை இங்கே காட்டியிருந்தா கூட பரவாயில்ல. இங்கேயும் மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இப்படி இருக்குன்னு தெரில. இதில் வேற நூற்றாண்டு விழா வேலை.
அதாவது நிம்மதியாக நம்ம கடலுக்கு போயிடுவோம், அதான் வந்து நமக்கு நல்லது. மக்கள் நம்ம கடலுக்கு வந்துட்டோம், என்ன இவ்வளவு ஆமைங்க செத்து கிடக்கு, இதெல்லாம் ஒரு மாதிரி பயத்தை உருவாக்குதே. கேட்டால் போட்டில் மாட்டுக்குச்சு, வலையில் சிக்கிருச்சுன்னு கதை கொடுக்குறாங்க. இந்த மீன்வளத்துறை அமைச்சர் இந்த ஆமைகள் செத்ததுக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த கருத்துமே தெரிவிக்கலை. அது வேற ஒரு பயத்தை கொடுக்குது. ஆமைங்க சாதாரணமான இனம் கிடையாது. அதாவது கடல்வழி பயணத்தை முத மனுஷன் உருவாக்குறான்ல, அதுக்கு உதவுனதே இந்த ஆமைகள் தான். ஆமைகள் போகிற வழியை தான் கடல் வழி பாதையாக மனிதர்கள் உருவாக்குனாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஆமைகள்லாம் கொத்து கொத்தாக சாகுதுன்னா இயற்கை ஏதோ சொல்ல நினைக்கிது, இங்கே ஏதோ கடலுக்குள்ளே ஏதோ நடக்குது, இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஏதாவது செய்யணும். ஆனால் கேட்டுருவாங்க, கேட்டுக்கிட்டாலும் ஐயையோ